வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் வக்கீல்கிட்ட பத்தி பிசினஸ் பத்தி பேச போறதில்ல. ஒரு வாழ்க்கை பதிவு, அதாவது என்னுடைய வாழ்க்கை பதிவு பத்தி பேச போறேன். இது எதுக்காக பேசுறேன்னா, என்னுடைய மன ஆறுதலுக்காக நான் பேசுறேன். என்ன அப்படின்னா, சமீபத்தில் பார்த்தோம்னா இந்த வீட்டில் இருக்க இல்லத்தரசிகள், பெண்கள், எங்க வீட்டில் இருக்க பெண்கள் எல்லா வீட்லயும் தான் சொல்றேன், டிப்ரெஷனா இருக்கு. எப்ப பார்த்தாலும் டிப்ரெஷனா இருக்கு. என்ன உங்களுக்கு டிப்ரெஷன்? வேலைக்கு போறது நாங்க, எல்லா பிரச்சனைகளையும் பார்க்கறது நாங்க, எங்களுக்கு தான் பண தேவைகள் இருக்கு, அது இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எங்களுக்கு தான் டிப்ரெஷன், மன அழுத்தம் இருக்கும். காலையில போனோம்னா நைட்டு தான் வேலையை விட்டு வீட்டுக்கு வரோம். இப்ப எங்களுக்கு தான் டிப்ரெஷனா இருக்கும். உங்களுக்கு என்ன டிப்ரெஷன்? எப்ப பார்த்தாலும் டிப்ரெஷனா இருக்குன்றீங்க. அப்ப நாங்கெல்லாம், எங்களுக்குலாம் இல்லையா? அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆம்பளைக்கு மட்டும்தான் டிப்ரெஷன் இருக்கு, பொம்பளைகளுக்கெல்லாம் டிப்ரெஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்றேன்னா, என் வீட்டில் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, என் வீட்டம்மா எப்ப பார்த்தாலும் தலைவலி, கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டு, ஒரு மூலையில கம்முன்னு உட்காந்துக்கிட்டு, வீட்டில் எந்த இதுவும் இல்லை. என்னடா ஏன் அப்படி உட்காந்துருக்கேன், எதுக்காக அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன், சாமியாட்ட கூப்பிட்டு போறேன். என்ன பிரச்சனை, உங்களுக்கு பெரிய இது பிடிச்சிருக்கா, இல்லை வேற எதுவும் பிரச்சனையா, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு இருக்கிற ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்தாச்சு. டாக்டர் என்ன சொல்றாரு, ஏப்பா இவருக்கு எந்த இதுவுமே இல்லை, டேப்லெட் எதுவுமே கொடுக்க தேவையில்ல, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, வீட்டில் கூப்பிட்டு என்னம்மா உனக்கு பிரச்சனை, எதுக்கு இப்படி நடிக்கிற, என்னை எதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இழுத்து விடுற அப்படின்னு கூப்பிட்டு சண்டை பிடிக்கும். அப்புறம் மறுபடியும் எனக்கு தலைவலி, திருப்பி ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட கூட்டு போய் என் பர்சனல் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டு போய் கேட்கும்போது அவர் சொல்றாரு, கார்த்தி இவங்க நல்லா இருக்காங்க, ஆனா இன்னும் ஒரு 5 வருஷம் போயிடுச்சுன்னா அவங்க பைத்தியம் ஆயிடுவாங்க அப்படின்ட்டாரு. எனக்கு டக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன சார் இப்படி டிப்ரெஷன், பைத்தியமாகிற அளவுக்கு என்ன சார் பிரச்சனை, இவனுக்கு என்ன சார் வாங்கி கொடுக்கல, என்ன சார் எல்லாமே பண்ணிட்டு தானே சார் இருக்கேன், என்ன சார் ஒரு டிப்ரெஷன் அப்படின்னா, இல்லை சார், நீங்க தனியா ஒரு நாள் உங்க வேலை தொழிலெல்லாம் விட்டுட்டு ஒரு 2 நாள் எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்க, அங்க போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வச்சு என்ன பேசுங்க, உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கே நீ வரமாட்டீங்க சார், உங்க பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிரும் சார் அப்படின்னு சொன்னாரு. சரி, நண்பர் சொல்றாருன்னு கேட்டு என் ஒய்ஃபை கூட்டிட்டு கொஞ்சம் வெளியில ஒரு 2 நாள் அவுட்டிங் வெளியூருக்கு போயிட்டு கூப்பிட்டு போய் தான் கேட்குறேன். அமைதியா எப்பயும் உம்முன்னு உட்காந்து கேட்டு, என்னம்மா உனக்கு பிரச்சனை, எதுக்குமா உனக்கு டிப்ரெஷன் ஆகுது, டாக்டர் சொல்லிட்டாரு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மருந்து மாத்திரையெல்லாம் உனக்கும் குணப்படுத்த முடியாது, உனக்கு நீ நடிக்கிற அப்படின்றதான் எனக்கு தெரியுதுமா, என்னம்மா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அவங்க சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும், ஐயோ நம்ம இவ்வளவு நாள் இது தெரியாமலே இருந்திருக்குமா அப்படின்றது மாதிரி அப்பதான் எனக்கே ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு. கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆயிடுச்சு, 2 குழந்தைகள் இருக்கு. என்னன்னா நான் சொல்றேன், ஏமா உனக்கு வீட்டில் எல்லா பொருளும் வாங்கி கொடுப்பேன், ஆசைப்பட்ட நேரத்தில் சிக்கன் ரைஸ், சிக்கன் ஞாயிற்றுக்கிழமையான சிக்கன், உனக்கு வேணுன்ற துணி வாங்கி கொடுத்துட்றேன், நல்லது கெட்டதுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துறேன், எங்கேயும் போறதுக்கு கூட்டிட்டு போயிடுறேன், கோயில் வரதுக்கெல்லாம் கூட்டு, வெள்ளிக்கிழமை நான் கோயிலுக்கு கூட்டு போறேன், சனிக்கிழமை நான் ஆஞ்சநேயர் கோயில் கூட்டு போறேன். உனக்கு என்னம்மா பிரச்சனை, இதுக்கு மேல ஒரு ஆம்பளை என்னம்மா செய்ய முடியும், உங்களுக்கு எதுக்குமா அப்படி டிப்ரெஷன் ஆகுது அப்படி கேட்டு நான் சண்டை பிடிக்கும் போது, அப்போ இப்ப கூட நீங்க சண்டை தான் பிடிக்கிறீங்க, என்கிட்ட கேட்க மாட்டீங்க மாமா அப்படின்னு என் ஒய்ஃப் சொன்னாங்க. சரி சொல்லு, நான் கோவப்படலை, உங்கள்கிட்ட சொல்ல பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் கோவப்படாம கேட்கிறேன், மாமா நீங்க காலையில வேலைக்கு போயிட்டீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருள் ஃபுல்லாக வாங்கி கொடுத்துறீங்க, எல்லாமே பண்றீங்க, ஆனா என்னன்னா ஒரு பட்ஜெட் ஒரு லிமிட்ல வாழ்றீங்க, அது கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல, ஆனா எங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குமாமா, வீட்டில் இருக்கிற எங்களுக்குன்னு ஒரு தனி உலகமே இருக்குமாமா, அது உங்களை யாருக்குமே புரிய மாட்டேங்குமாமா, சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது மாமான்னு சொல்லும்போது, சரி சொல்லுமா என்னம்மா பிரச்சனைன்னா, ஆமா நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா ஒரு வெளியில வீட்டு வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் வந்தா கூட அவனுக்கு 2 ரூபாயோ 1 ரூபாயோ பிச்சை போட முடியல, எனக்கு காசு இல்லை, காசு வீட்டில் ஒரு 50 ரூபா கூட 100 ரூபா கூட வீட்டில் வைக்கிறது இல்லை, எல்லா செலவும் நீங்க தான் பாக்குறீங்க, உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம், ஆனா வீட்டில் ஒரு 50 ரூபாயோ ஒரு 100 ரூபாயோ ஒரு சில்லறை காசு கூட வைக்கிறது இல்லை. எங்களுக்கு நாங்க அதிகமா சாப்பிட்றத விட நாங்க டீ அதிகமா குடிப்போம். நீங்க காலையில ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்குறீங்க, அதை வச்சு நாங்க சரி பண்ணிக்கணும்னு சொல்றீங்க, நாங்க டீ அடிக்கடி குடிக்கிறோம், எங்களுக்கு நினைச்சோன்னே ஒரு பால் பாக்கெட் வாங்கினா வீட்டில் காசு இல்லை, வெளியில ஒரு பிச்சைக்காரன் நின்றேன்னா அவனுக்கு ஒரு 2 ரூபா போடுறது கூட சில்லறை இல்லை, அவன் எங்களை ஒரு கேவலமா பார்த்துட்டு போறேன். அப்புறம் ஒரு ஆட்டோ ஒரு வெளியில போனோம், மாமா வாங்கன்னு சொன்னா, வேலையா இருக்கேன் நீ போ அப்படின்னு சொல்லி கோவிக்கிறீங்க. அப்ப நாங்க வெளியில போய் ஒரு பொருள் வாங்கணும், ஒரு கடைக்கு போகணும், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையா போகணும், ஒரு மருந்து வாங்கணும், மாத்திரை வாங்கணும் போனா கூட ஆட்டோ செலவுக்கு காசு இல்லை. அப்ப யார்கிட்ட கேட்கன்னு தெரியாம வீட்டிலே உட்காந்துடுறோம்.
பக்கத்து வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க வாங்க அந்த ஹாஸ்பிட்டல் கடைக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னாலும் போக முடியல. அப்போ அதுக்கெல்லாம் சுத்தமாக காசு இல்லை. வீட்டில் நீங்கள் காசே வைக்கிறது இல்லை. அப்போ எங்கள் கையில் ஒரு 10 ரூபா கூட இல்லை. நாங்கள் ஒரு பிள்ளைங்க திடீர்னு ஒரு காலையில் ஒரு வடை வைக்கிற அம்மா வருது, அவங்ககிட்ட ஒரு 2 வடை வாங்கலான்னு பார்த்தா, நீங்கள் இருந்தால் தான் வடை வாங்க முடியும், நீங்கள் இருந்தால் தான் பால் வாங்க முடியும், நீங்கள் இருந்தால் தான் பிச்சைக்காரனுக்கு காசு போட முடியும், நீங்கள் இருந்தால் தான் கூர்க்காக்காரன் வர்றான்னா அவனுக்கு காசு கொடுக்க முடியும். எங்களால் யாருக்குமே காசே கொடுக்க முடியல. காசு இல்லை. எங்களுக்கு கையில் நாங்கள் உங்களை நகை வாங்கி கொடுங்க, உங்களை எங்கேயாவது வெளிநாடு கூப்பிட்டு போங்க, வெளியூர் கூப்பிட்டு போங்க, எங்களை அங்கே கூப்பிட்டு போங்க, தேட்டருக்கு கூப்பிட்டு போங்க, நாங்கள் கூப்பிடலாமா? எங்கள் கையில் ஒரு 50 ரூபா டெய்லி நீங்கள் கொடுத்தா அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு ரிலாக்ஸேஷன். எங்கள் கையில் காசு இருந்துச்சுன்னா எங்களால் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியுன்ற ஒரு தைரியம் மனசில் வந்துருக்கு மாமா. நாங்கள் யாரையும் எதிர்பார்க்க மாட்டோம். இதனால தான் மாமா எங்களுக்கு ஃபுல்லாக டிப்ரெஷன் ஆகிறதுக்கு காரணம். நாங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். மாமா எப்போ வருவார், அவர்கிட்ட கேட்டு நம்ம வாங்கணும், அவர் இருக்கும்போது தான் வாங்க முடியும். திடீர்னு சின்ன பிள்ளைங்க சாயந்தரம் நேரத்தில் ஆசைப்படுறாங்க ஒரு 65 வாங்கணும், பக்கத்தில் பொரிச்ச கறி கடை போட்டுருக்காங்க, நாங்கள் போய் வாங்கிட்டு வரணும்னா கூட மாமா சிக்கன் வாங்கிட்டு வந்தால் தான் மாமாட்ட கேட்டால் தான் வாங்க முடியும் அப்படின்னு தோணுது. ஆனால் எங்கள் கையில் ஒரு 50 ரூபா இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு சாயந்தரம் நேரத்தில் ஒரு 50 ரூபாய்க்கு 65 வாங்கி கொடுப்போம். காலையில் வர்றாமா வடகம்மாராட்ட வடை வாங்கி கொடுப்போம். ஒரு ஈவினிங் நேரத்தில் சின்ன பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்கு, ஒரு பஞ்சு மிட்டாய் வரேன் அவன்கிட்ட கூட வாங்கி கொடுப்போம். எங்கள் கையில் எதுவுமே இல்லை. நாங்கள் வெறிக்க வெளியில் உட்காந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது. இதுதான் மாமா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன விஷயமா மாறி எங்களை பெரிய டிப்ரெஷனுக்கு கொண்டு போய் விட்டுருது. அப்போ நீங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க இல்லைன்னு சொல்லலை, நாங்கள் உங்களை எதிர்பார்த்தா வாங்க வேண்டியிருக்கு. அதுதான் எனக்கு மட்டும் இல்லை, என்னை சார்ந்திருக்க எல்லா பெண்கள், நான் பேசுகிற எல்லா பெண்களுமே சொல்கிற ஒரே விஷயம் தான். எல்லா ஆண்களுமே செய்கிறாங்க, தப்புன்னு சொல்லலை. ஆனால் ஒரு 20 ரூபாயோ ஒரு 30 ரூபாயோ ஒரு 50 ரூபாயோ மனைவி கையில் கொடுத்தாங்கன்னா அவங்க வெட்டியா செலவு பண்ண போறதில்ல, அனாவசியமா எந்த எக்ஸ்பென்ஸும் பண்ண போறதில்ல. அந்த அவங்க கிட்ட இருக்கிற அந்த 50 ரூபாயோ 100 ரூபாயோ இருக்கிற தைரியத்தை நம்ம என்ன செஞ்சாலும் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு மனநிலையை எனக்குள்ள ஒரு புரிதலை என் மனைவி ஏற்படுத்தினாப்ல. ஆனா இது என்னன்னா விசாரிச்சப்போ பார்த்தோம்னா எல்லா குடும்பத்திலுமே இதுதான் நடக்குது. ஆனா நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறது இப்பதான் எனக்கே சமீபத்தில் புரிஞ்சிச்சு. இதை நண்பர்களே, சகோதர சகோதரிகளே எல்லாருமே ஆடம்பர தேவைகள் பண்ண வேணாம். அத்தியாவசிய தேவைகளுக்கு கணவன்மார்கள் முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஒரு தொகை, ஒரு வாரத்துக்கு ஒரு 500 ரூபா இல்லை டெய்லி ஒரு 50 ரூபா முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து வைங்க. அவங்க எதுவும் அனாவசியமாக செலவு பண்ண போறதில்லை. ஒரு சின்ன பொருள் வாங்கணும், ஒரு கடைக்கு போகணும், வரணும், தேவைப்படும் ஏதாவது அவங்களோட சின்ன தேவைகளை, அவங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கு, அதை வாங்கிக்கிறதுக்காக தான் அதை யூஸ் பண்றாங்க. நம்ம பிடிச்ச இடத்துக்கு நம்ம வாங்கி கொடுத்தாதான் கொடுக்கணும்ன்றது நம்ம மைண்ட்ல இருக்கு. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கு. அதை 7 வருஷம் கழிச்சு நானே சமீபத்தில் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை மக்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, வீட்டில் கொஞ்சம் இந்த மாதிரி பேசிட்டு, ஒரு நேரம் பேசிட்டு, நம்ம சண்டை சச்சரவுகள் இருக்கும், ஒரு நேரம் பேசிட்டு, ஒரு நேரம் சிரிச்சுட்டு, ஒரு 100 ரூபாயோ ஒரு 50 ரூபாயோ முடிஞ்ச ஒரு தொகை வீட்டில் அப்பப்போ கொடுத்து வச்சோம்னா அதையும் அவங்க மிச்சம் தான் பண்ணி வைப்பாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதையும் எனக்கு தான் கொடுப்பாங்க. என் வீட்டுக்காரம்மா ஒரு நாள் மிச்சம் பண்ண கொடுத்தோம்னா, இப்பயும் மிச்சம் பண்ணால் எப்பயாவது ஒரு நேரம் கொடுத்துருவாங்க. ஆனால் சகோதர சகோதரிகளே, தயவு கூர்ந்து சொல்றது என்னன்னா, நீங்க பெரிய லெவல்லாம் எதுவும் பண்ண வேணாம். சின்ன தொகைகளை வீட்டில் கொடுத்தாலே ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய செலவே இருக்காது. டிப்ரெஷன்ற வார்த்தை காதலே விழாது. என்னோட ஆசை என்னன்னா, யாரு இனிமேல் டிப்ரெஷன்ற ஒரு வார்த்தையே காதல விழக்கூடாது. நன்றி மக்களே.